ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃபோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5ல் என்ன பார்த்தோம்னா, இங்கே ஜேகேக்கும் உங்களுக்கும் ரொமான்டிக் இது நடந்திருக்கும். அது அவர் ப்ரொடக்ஷன் போலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். தென் இங்கே ஜின்னுக்கும் மோனிக்குமே அது நடந்திருக்கும். அவளுக்கு தெரிஞ்சுட்டு அவள் கோச்சிட்டு போகிறா. இங்கே ஜேகே செம்மையாக அவங்களை டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் இங்கே ஜேகே ரோட்டில் போயிட்டுருக்கும் போது அவங்க ஒரு பையனை பார்க்குறாரு. அவன் ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குறான். அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவன் கண் முழிக்கிறான். அவன் பேர் தயாங்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த கண்டினியூஷன் பார்க்கலாம்டா. உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். எங்கே இருக்கா? இது என்ன பிளேஸ்? நீங்கள் யார்? நான் எங்கே இருக்க? அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து கேட்குறான். முதல்ல நீ யார்? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? ரோட்டில் விழுந்து கிடந்த. சரி, எனக்கு மனசு இல்லை உன்னை விட்டு போக, அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். நீ யார்? உன் பேர் என்ன? என்ன ப்ரொஃபஷன்? எங்கேருந்து வர? ஹலோ 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 கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இப்போ தான் ரெக்கவரே ஆகியிருக்கேன். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு உன் பேர் என்னன்னு சொல்லு. என் பேர் கிம் தயாங். நைஸ் நேம். அப்புறம் உன் ப்ரொஃபஷன் என்ன? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? நீ எப்படி அந்த ரோட்டுக்கு வந்த? அதெல்லாம் பற்றி சொல்லு. நான் நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன். எனக்கு தெரியல, நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தேன். திடீர்னு ஒரு கார் ஆப்போசிட்டில் ரேஷ் டிரைவிங்காக வந்தான். அவன் இடிச்சிட்டு வேகமாக போயிட்டான். அவனை துரத்துறதுக்கு முயற்சி பண்ணி ஓடினேன். ஒரு 4 ஸ்டெப்பு எடுத்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில. மயங்கிட்டேன்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே இருக்கேன். வேறு எதுவும் எனக்கு ஐடியா இல்லை. ஓ, ப்ரொஃபஸரா? சரி சரி. நானும் மாஃபியாவான்னு நினச்சேன். என்ன மாஃபியாவா? ஆமாம், மாஃபியா தான். ஏன்னா நான் ஒரு மாஃபியா. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நீ சொன்னது எல்லாமே பொய்யா மட்டும் இருந்துச்சு. நான் உன்னை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யோசிக்கூட மாட்டேன். உன்னை காப்பாற்றுறதுக்கு யோசிக்கலை, அதே மாதிரி கொல்றதுக்கும் யோசிக்கவும் மாட்டேன். அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி உத்து. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் நம்பினா நம்புங்க. வேணா என்னோட ஐடி கார்டு வேணால் காட்டவா? நோ நீட். சரி, உனக்கு இப்போ ஹெல்த் ஓகேவா? எனக்கு ஓகே தான். அப்புறம் இந்த வீட்டில் ஒரு வால் இருப்பான். வாலா? ஆமாம், வால் இல்லாத குரங்கு. அவள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டுருப்பா. நீ அழகாக இருப்பன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் உன்னை அழகாக இருக்குன்னு டச் பண்ண வந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோ ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை டைரெக்டாக ஹெவனுக்கு பேக் பண்ணிவிடுவேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? யார் அந்த வால்? யார் அந்த வாலில் குரங்கு? வீர கூப்பிட்றேன். வயன் வயன். இவனுக்கு என்னவா காலையிலே வயன் வயன். பாரன் ஜங்குக். என்ன ஜங்குக், கூப்பிட்டியா? இவ தான் அந்த வால் இல்லாத குரங்கு. அழகா இருக்காங்க. இல்லை, இவங்க தான் அந்த வயனா? இவ தான். ஓ, இந்த பையன் இருந்துட்டானா? ஹாய், மை நேம் இஸ் வயன். அவன் எதுவுமே சொல்ல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே இருக்கான். என்ன ஏதோ பேய பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? இல்லை, அவர் தான் உங்ககிட்ட பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது சொன்னாரு. அவன் சொன்னானா நீ கேட்பியா? வயன் அவன் கிடக்குறான். பை த வே, மை நேம் இஸ் வயன். நான் இந்த வீட்டில் ரொம்ப நாளாக சும்மா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டிலேருந்து எஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். நீயும் மாட்டிக்காத, சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டு கிளம்பிடு. போர் அடிக்குது இந்த மேன்ஷன். என்னது போர் அடிக்குதா? வயன், இவனுக்கு என்னமோ சொல்லுங்க ஜங்குக். என்ன சொல்லிட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே, சும்மா
இந்த மேன்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும், நான் வேணா சுற்றி காட்டவான்னு கேட்டுட்டு இருந்தேன். அது உனக்கு தேவையில்லாத வேலை வயன். சுற்றி தானே நான் காட்டுறேன், நீ போறியா இப்போ? நீ தானே கூப்பிட்ட? நான் தான் கூப்பிட்டேன், சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. போ, சாப்பிட்டியா? போய் சாப்பிடு போ. ம் பாய். உன்னோட பேர் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. கிம் தயாங். இங்கே ஜேகே மறைக்கிறான், அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவன் கீழே குனிஞ்சிடறான். ஓகே ஓகே பாய் தேத்தே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. இதுக்கப்புறம் பேசு, அவகிட்ட பேசுனாலே என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் பேசணும். ஓகே, உங்களை எப்படி கூப்பிடலாம்? ஜங்குக்னே கூப்பிடு, நீயும் பார்க்க என் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்க. ஓகே ஓகே அப்படி சொல்லிடுறான். சரி பார்த்துக்கோ, நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு வரேன், ஹெல்த்தை பார்த்துக்கோ. மெய்ட்ஸ் வேணுன்னா உனக்கு நீ என்ன கேட்டாலும் சமைச்சு தருவாங்க, புரியுதா? ஏதாவது தரமாட்டாங்கன்னா சொன்னாங்கன்னா எனக்கு நீ கால் பண்ண. ஓகே ஜங்குக். அதுக்கப்புறம் ஜெய்க்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே தான். என்னடா ஃபேமிலியே வீடாக இருக்குது. அந்த பொண்ணு என்னடா என்கிட்ட பேசணும் வந்து, இவன் என்னடா பேசக்கூடாதுன்றான். யார் பேச்சை கேட்கறதுனே தெரில. இவன் பேச்சை கேட்கலன்னா போட்டு தள்ளுறான் போலையே. இன்னும் எத்தனை வீடான கிரியேச்சர் இருக்குதுன்னு தெரில இந்த வீட்டில். என்னமோ. அதுக்கப்புறம் டெயாங் அப்படியே படுத்திருக்கான். நீங்கள் அப்படியே வரீங்க பொறுமையா. என்னடா இது வீடான சவுண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி பார்க்குறான். ஹாய் டிட்டே, என் பேர் தயாங். நான் சொல்கிறது தான் தெட்டே தான். ஓகே தெட்டே, நல்லா தான் இருக்கு. நான் வச்சல நல்லா தான் இருக்கும். பை தி வே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு? அதுவா? அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்கிறான். இடிச்சிட்டு நிற்காமலையா போனா? ஆமாம், நான் எவ்வளோ கூட்டு பார்த்தேன், நிற்கலை. அப்புறம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கண் முழிச்சா இங்கே இருக்கேன். ஓ சரி சரி சரி, எதாவது சாப்பிட்றீங்களா? இந்த வீட்டில் எல்லாமே கிடைக்கும், ஓடுறதுலேருந்து பறக்கிறதுலேருந்து. கூட்டா மனுஷக்கறியாக சமைச்சு தருவானுங்க. மனுஷக்கறியா? இதுவரையும் அதான் செய்யலை, நீ கேட்டேன்னா அதையும் செஞ்சுருவாங்க. ஐயோ வேணாம் அப்படின்றான். இல்லை பயப்படாதீங்க, வாங்க எதாவது சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஏந்துறான். லைட்டாக தடுமாறுறான் கொஞ்சம். அப்போ தான் தலையில் அடிபட்டுருக்கு, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நடக்க முடியல. பார்த்து டேய் பார்த்து. தேங்க்யூ, உன்னை பார்த்தா என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஆனால் இப்போ நான் பேசுகிறதில்ல. நாங்கள் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் அவள் வேறு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிட்டா, நான் வேறு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பேசுகிறதில்ல. பரவாயில்ல, நீ உன் ஃப்ரெண்டாகவே என்னை எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, ஜேகே இருக்கும் போது மட்டும் கொஞ்சம் அளந்து பேசு, அவனுக்கு செம்ம ஜலஸ் ஆகும், பார்த்தாலே தெரியுது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் வந்து கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், சமைச்சு தருவாங்க இங்கே. ஆமாம், நீ யார் இந்த வீட்டில்? அவரோட தங்கச்சி மாதிரியும் தெரில. ஐயோ தங்கச்சிலாம் சொல்லாதீங்க, நானே இந்த வீட்டிலேருந்து எப்போ எஸ்கேப் ஆகலான்னு இருக்கேன். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நம்ம ஆர்டர் கொடுத்துலாம், அவங்க சமைச்சிருவாங்கன்னு. அதுக்கப்புறம் சொல்கிறான், அந்த கொஞ்சம் அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் சொல்கிறான், ராமே சொல்கிறான், கொஞ்சம் சூப் சொல்கிறான், எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கே கிச்சனில் போய் சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து உட்காந்துருங்க. இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்லலை. ஸோ என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கடத்திட்டு வந்துட்டான் என்ன. இங்கேருந்து எத்தனையோ தடவை எஸ்கேப் ஆகும். கிட்டத்தட்ட இங்கேருந்து மாடியிலேருந்து அந்த துணி வச்சு அப்படி இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டு கீழே ஒரு வழி இருக்குது, அதுக்குள்ளேயே பூந்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கிட்டதுக்கப்புறம் மெயின் கேட்டு வழியாலே தப்பிக்க பார்த்தேன், எதுவும் முடியல. எல்லா நேரத்துலையும் நான் தெல்லாம் முழிச்சிட்ருக்கோம். இப்போ நைட் நேரத்தில் அந்த மாதிரி எப்படியாவது மோப்ப முடிச்சு வந்து பிடிச்சிடுவான். இந்த ரோட்டு முனையை கூட தாண்ட மாட்டேன், கரெக்டாக வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவான். அப்புறம் இழுத்துட்டு போயிட்டான்னா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பான். ஐயோ ரொம்ப கொடுமைக்காரராக இருப்பார் போல். அப்படிலாம் இல்லை, என்னை நல்லா தான் பார்த்துக்கிறான்.
எந்த குறையும் வச்சது கிடையாது. அப்படி பார்த்துப்பான். என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் போக விட மாட்டான். இப்போ நீயும் அவனை பற்றி மாஃபியான்னு தெரிஞ்சுக்கிட்டல, நீயும் இந்த வீட்டை விட்டு போகிறது கஷ்டம்தான். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு காலேஜெலாம் இருக்குது. அது எனக்கு தெரியாதப்பா. இங்கேருந்து நீ தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓலை கிடைச்சா தப்பிச்சுக்கோ. வேணா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீ தப்பிச்சக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போயிடு. என்ன சொல்கிற? டீலிங். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜின் வர்றாரு. என்ன டீலிங்? யார் அது? ஜின்யூங் வாங்க. வயன் யார் அது? அது டெட்டே. டெட்டேவா? சாரி தயாங். அவன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. எது? இடிச்சிட்டு நிற்காமலே போனா? கார் நம்பர் என்ன? நான் கார் நம்பர் பார்க்கல. எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. அதனால தான் நோட் பண்ண முடியல. சரி, அங்கே சிசிடிவி கேமரா இருந்தால் சொல்லு. நம்ம பார்த்து அந்த கார் எவன் பிடிச்சி போட்டு தள்ளுவோம். ஐயோ, போட்டுலாம் தள்ளாதீங்க. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. தெரியாமல் மேபி இடிச்சிருக்கலாம், இல்லை குடி போதையில் பண்ணியிருக்கலாம். அதுக்குன்னு கொல்ற அளவுக்குலாம் போகாதீங்க அப்படின்றான். சரி, சாப்பிட்டுட்டு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிளம்பிடுறாரு. வயன் ஜின்யும் ரூம்க்கு வா. வரேன், போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ சாப்பிட்டுட்டு. ஓகே. அதுக்கப்புறம் ஜின் கூட நீங்கள் போகிறீங்க. அதுக்கப்புறம் கதை சாத்திட்டு வயன் சொல்லுங்க யூ. நீ யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன் யூங், என்னாச்சு? அந்த தேங்க பார்த்து சொல்கிறீங்களா? அவன் சொல்லலை. இந்த மாஃபியா லைஃப்பில் எங்களால் யாரையும் நம்ப முடியாது, அதனால் சொல்கிறேன். ஒரு ஜாக்கிரதையாக இரு. ஏன்னா எங்களுக்கு கிம்ன்ற எதிரி இருக்கான். கொஞ்சம் மோசமானவ தான். ஆனால் இதுவரையும் அவனை நாங்கள் பார்த்ததும் இல்லை. அவன் எங்களை கொல்றதுக்கு நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் நான் ஜேகே என்னையும் அந்த மாதிரி காப்பாற்றிருக்கோம். ஸோ கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அவனுங்களோட ஆளுங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஸோ அவனையும் பத்திரமா இருக்க சொல்லு, நீயும் பத்திரமா இரு. அவன் மேலேயே ஒரு கண் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. அவனை பார்த்தா அப்படிலாம் தெரியல யூங். ஓயன், இந்த உலகத்தில் யாரும் நல்லவங்க கிடையாது. அதே மாதிரி யூங், இந்த உலகத்தில் யாரும் கெட்டவங்களும் கிடையாது. எல்லா சூழ்நிலையும் யாரோ ஒருத்தவங்கள அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கு. அது உண்மைதான் ஓயன். ஆனால் இந்த மாஃபியா லைஃப்பை பொறுத்தவரையும் எல்லாரையும் சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும். என்னமோ சொல்கிறீங்க. ஓகே, சரி, நீ போ. சரிங்க யூங். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ போய் சாப்பிட்டு தூங்கு. சரி யூங். அப்புறம் வயன் என்ன யூங், நீ ஏன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கூடாது? யூங், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எடுக்காதீங்க. இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. இதுக்கப்புறம் வருமானம் எனக்கு தெரியாது. வயன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவனை உண்மையாக லவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். சரி வயன், நீ கிளம்பு. சரிங்க. அப்புறம் நீங்கள் கதவை சாத்திட்டு போயிடுறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு வயன். அவன் உனக்கு கரெக்டான ஆளாக இருப்பான். He loves you a lot. நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜின் போய் தூங்கிடுறாரு. இப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஜங்குக் அவர் ரூமில் தான் இருக்கார். அவருக்கு ஃபோன் கால் வருது. என்ன காலே ஃபோன் காலா? யார்? ஹலோ, சொல்லு. வாட்? அவனுங்களாம் வந்து நம்ம கையில் மாட்டானுங்க. ஸோ அவனுங்களை விடவே கூடாது. எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நான் வரேன். அதுக்கப்புறம் ஜங்கு கால் கட் பண்ணிடுறாரு. இது வந்து லைக் என்னென்னா, ஜங்குக்கு வந்து ஒரு முக்கியமான அந்த ட்ரக்ஸு வெப்பன்ஸ்லாம் இது பண்ணுறதுக்காக ஒரு டீலிங் பண்ணியிருப்பார். அந்த இடத்துக்கு கிம்மோட ஆளுங்க வந்துட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஜங்குக் டைரெக்டாக ஜின்கிட்ட தான் போகிறாரு. ஹியோங், ஜேகே சொல்லு. ஹியோங்,
நம்ம ட்ரக் டீலிங் பண்ணுறோம்ல, ஆமாம், அந்த இடத்துக்கு கிம்மோட ஆளுங்க வந்திருக்காங்க. வாட்? குட். கிளம்பி நான் ரெடி பண்ணுறேன். நீ ரெடி ஆகிடு ஜேகே, நம்ம இப்போயே கிளம்புறோம். சரி. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு 2 பேருமே இப்போ காரில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போது ஜேகேக்கு ஒரு கால் வருது. இவனுக்கு வேறு வேலையே இல்லை. சொல்கிறா. என்ன காலையிலே வேலை இல்லையா? போர் அடிக்குதா? காலைல கலாய்ச்சிட்ருக்க. இந்த பக்கம் மச்சான், உன் கூட கலாய்க்காமல் யார் கூட்டுறா இருப்போம்? சரி, எங்கே போயிட்டுருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? ஆமாம், நான் போயிட்டுருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு உனக்கு தெரியுமே. நீ நேரில் வா, பார்த்துக்கிறேன். முக்கியமான மிஷனுக்கு போயிட்டுருக்கேன். எனி ஹெல்ப்? ஒன்றும் தேவையில்ல ஷார்ட்டி, ஃபோனை கட் பண்ணு. அதுக்கப்புறம் இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறான். டைரெக்டாக ஜேகே அவனுங்க அந்த டீலிங் பண்ணுறாங்களே அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. அவன் கிம் ஆளுங்களாம் இருக்காங்க, ஜேகேவோட ஆளுங்களும் கொஞ்சம் இருக்காங்க. அங்கே போனோன்னு செம்ம ஃபைட்டு. ஜேகேவும் செம்மையாக ஷூட் பண்ணுறான், ஜின்னும் செம்மையாக ஷூட் பண்ணுறாரு. 2 பேருமே விட்டு கொடுக்காம செம்மையாக அங்கே பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துருப்பேன். ஜேகேவும் ஜின்னும் கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டே வந்திருப்பாரு. அங்கே என்ன நடந்துச்சு இப்போ பார்ப்போம். ஹியூங், எங்கே போகிறீங்க? ஜேகே, நீ எங்கே போகிற? நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான மிஷனுக்கு போகிறோம். மிஷன்? நானும் வருவா? நீ எதுக்கு? இல்லை, எனக்கு இந்த ஃபைட்லாம் பிடிக்கும். அதுவும் நீங்கள் மாஃபியான்னு வேறு சொன்னீங்களா, அதெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசை. நாங்கள் என்ன இங்கே விளாட்றதுக்கா போகிறோம்? அங்கே ஃபைட் பண்ண போகிறோம். ஜங்குக், நீங்கள் என்னை பற்றி தெரியாது. நான் நிறைய ஸ்டோரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். மாஃபியா எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ டெரரானவங்க, எப்படி மிஷன்லாம் பண்ணுவாங்க, ஃபைட்லாம். அதை நேரடியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போகிறீங்களா? ஏய், இவன் என்னடா விளாண்டுருக்கான்? டேய் டேயாங், இது ஒன்றும் விளாட்ற விஷயம் கிடையாது. உனக்கே படிப்பட்டுருக்குல்ல, ரெஸ்ட் எடு. யோங் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். காரில் அமைதியாக உட்காந்துக்கிறேன், எதுவும் தெரியாமல் ஒளிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இங்கே முன்னாடி உட்காந்துருப்பான். லைக் ஒளிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். ஓகேவா? இவங்க 2 பேர் பின்னாடி தான் உட்காந்து வந்திருப்பாங்க. இப்போது இங்கே பார்ப்போம். ப்ரெசென்ட்டில் ஃபைட்டு செம்மையாக நடந்துகிட்ருக்கு. அப்போது பார்த்து ஜேகேயோட ஆளுங்களுக்குலாம் செம்மையாக அடிபடுது. ஆப்போசிட் கேங் செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட இவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பிளேட் மாறிடுச்சு, அவங்க ஜெயிக்கிற மாதிரி. அது லாஸ்ட் வரையும் நின்று ஜேகேவும் ஜின்னும் தான் போராடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் இருக்காங்க. ஜேகே ஆளுங்க எல்லாமே செத்துடாச்சு. கிம்மோட ஆளுங்க ஒரு 5-6 பேர் இருக்கானுங்க. இப்போ ஜேகேவும் ஜின்னும் தான் இருக்காங்க. இப்போ புல்லட்டும் காலி ஆயிடுச்சு. செம்மையாக, ஆனால் கையால் தான் ஃபைட் பண்ணுறாங்க. அவனுங்கிட்டேயும் ஆயுதம் கிடையாது. 2 பேருமே செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கன் ஷாட் கேட்குது. இவனுங்க செம்ம சர்ப்ரைஸு. அப்போ செம்மையாக ஒருத்தர் பயங்கரமாக ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஆளுங்கள்லாம் அடுத்தடுத்து கீழே விழுறானுங்க செத்து. நினச்சேன் இப்படி தான் ஆகும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்மோக் பண்ணுறாரு. வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்புகிறாரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமின் தான். ஜிமின் ஜேகேவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே மாஃபியா தான். ஜிமின் ஒரு வேலையாக வெளில போயிருப்பார். லைக் 1 இயர் 2 இயருக்கு இந்த மிஷன் சம்மந்தமாக பேசுறதுக்காக போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மாஃபியா கூட டீலிங் வச்சு அவங்கக்கிட்ட இருக்க வெப்பன்லாம் வாங்குறதுக்காக அவர் போயிருப்பார். அதுக்கப்புறம் வர வழியில் தான் இப்போ ஜேகேட்ட பேசிட்டு வந்திருப்பார். என்னடா, என்னை ரொம்ப மிஸ் பண்ண போல? அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. யார் சொன்னா? டே ஜிமின், எப்படா வந்த? யோங், நான் இப்போ தான் வந்தேன். இவனை பார்த்தீங்களா? ஒரு தடவையே சர்ப்ரைஸ் ஆகுறானா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஜேகே நல்லா கலாய்க்கிற மாதிரி பேசுகிறான். ஜிமினுக்கு வெறுப்பாகுது. நீ எப்படி இங்கே வந்த? கரெக்டாக இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே பேசுறியேடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. இந்த ஹேக்கிங்கும் ஒன்று கற்று வச்சுக்கிட்டான். ஹேக்கிங்கு இந்த மாஃபியாவும். இவனை பிடிக்க 10 பேர் வேணும்டா. ஓவராக பண்ணிகிட்ருக்கான். ஒரு நாள் நானே போட்டு தள்ள போகிறேன். நீ என்ன போட்டு தள்ளுறாள்? முடிஞ்சால் போட்டு தள்ளு ஜேகே. ஐம் வெயிட்டிங். படா அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நடந்தெல்லாம் பேசிக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஜேகே இந்த பக்கம் ஜிமின்னு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமினை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கான். இப்போ ஜேகேக்கு பின்னாடி பார்க்கறது ஜிமின் அந்த மாதிரி தான் இருக்கார். அப்போ பார்த்தா லைக் ஒரு ஏதோ பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஜேகேவை தள்ளி விட்டுட்டு ஜிமின் முன்னாடி போகிறாரு.
இவன் ஜேகே ப்ராசஸ் பண்ணி திரும்பறதுக்குள்ளேயே ஜிமின் கையில் ஒரு புல்லட் படுது. ஜிமின் தொம்முன்னு கீழே விழுறாரு. ஜேகே பி சேஃப் ஜேகே, யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாத. ஓகேடா, இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சரங்கே.